உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். இன்றைய புனிதர். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திரு அவை புனித போனிஃபேஸ் விழாவை கொண்டாடுகிறது. புனித போனிஃபேஸ் 680ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் உள்ள டேவோன்ஷைர் என்னும் இடத்தில் பிறந்தார். இவர் சிறுவனாக இருந்த சமயத்தில் ஒரு நாள் துறவிகள் இவருடைய இல்லத்திற்கு வந்தார்கள். அப்போது அவர்களுடைய நடவடிக்கைகள், பழக்க வழக்கம் எல்லாவற்றையும் பிற்காலத்தில் தானும் துறவியாக வேண்டும் என்னும் ஆசை கொண்டார். அந்த ஆசை பின்னாளில் நனவாகவும் மாறியது என்பது வரலாறு. போனிஃபேஸுக்கு 7 வயது நடக்கும்போது ஆசீர்வாதப்பர் சபை துறவிகள் நடத்தி வந்த பள்ளியில் சேர்ந்து படிக்கத் தொடங்கினார். அங்கு இவர் கல்வியிலும் சிறந்து விளங்கினார். பின்னாளில் அங்கேயே துறவியாகவும் மாறினார். துறவியாக மாறிய பின்பு திருத்தந்தை 2ஆம் கிரகோரியாரின் வேண்டுகோளின் பேரில் மேற்கு ஜெர்மனிக்கு சென்று ஆண்டவருடைய நற்செய்தியை வல்லமையோடு எடுத்துரைக்க தொடங்கினார். இவருடைய மறைபோதனையால் பலரும் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவ மறையை பின்பற்ற தொடங்கினார்கள். சில காலம் அங்கு பணியாற்றிய போனிஃபேஸ் 722ஆம் ஆண்டு ரோமைக்கு திரும்பினார். அங்கே அவரை ஆயராக திருப்பொழிவு செய்தார்கள். இத்தனைக்கும் அவர் தனக்கு ஆயர் பதவி வேண்டாம் என்று சொல்லியும் கூட அவர் ஆயராக நியமிக்கப்பட்டார். ஆயராக அருட்பொழிவு செய்யப்பட்ட பின்பு போனிஃபேஸ் மீண்டுமாக முன்பு பணியாற்றிய இடத்திற்கு சென்றார். இந்த முறை அவர் அங்கு சென்றபோது புதுவிதமான பிரச்சனை ஒன்றை சந்தித்தார். அது என்னவென்றால், கிறிஸ்துவா பிற தெய்வங்களா, யார் பெரியவர் என்ற விவாதம் மக்கள் மதத்திலே நிலவிக் கொண்டிருந்தது. இந்த சமயம் பார்த்து போனிஃபேஸ் மக்கள் தெய்வம் என வழிபட்டு கொண்டிருந்த ஒரு பெரிய மரத்தை வெட்டி வீழ்த்தினார். இதை பார்த்துவிட்டு மக்கள் எல்லாம், தெய்வம் தங்கியிருக்கும் இந்த மரத்தை இவர் இப்படி வெட்டிவிட்டாரே, இவருக்கு என்ன ஆகப் போகுதோ என்று பேசத் தொடங்கினார்கள். ஆனால் இவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேரவில்லை. அப்போது மக்கள் உணர்ந்து கொண்டார்கள், கிறிஸ்துதான் எல்லாரிலும் பெரியவர் என்று. இந்த நிகழ்விற்கு பிறகு பலர் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ள தொடங்கினார்கள். போனிஃபேஸும் மக்களிடமிருந்த மூட நம்பிக்கையை வல்லமையோடு விரட்டி அடித்தார். இவர் மூட நம்பிக்கைக்கு எதிராக எவ்வளவுதான் போராடினாலும் மக்களிடமிருந்து மூட நம்பிக்கைகளை அறவே அகற்ற முடியவில்லை. இதனால் இவர் புதிய புதிய திருச்சபைகளை உருவாக்குவதிலும் நிறைய ஆலயங்களை கட்டி மக்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புவதிலும் மிகுந்த அக்கறை காட்டினார். இப்படி இவர் ஆற்றிய பணிகளை பார்த்துவிட்டு 752ஆம் ஆண்டு இவரை பேராயராக உயர்த்தினார்கள். பேராயராக உயர்ந்த பின்பும் கூட இவர் வல்லமையோடு ஆண்டவருடைய வாக்கை மக்களுக்கு அறிவித்து வந்தார். 755ஆம் ஆண்டு ஜூன் 5ஆம் நாள் நெதர்லாந்தில் இருந்த மக்களுக்கு இவர் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத சிலர் இவர் மீது பாய்ந்து இவரை கொன்று போட்டார்கள். இவர் தன்னை கொன்றவர்களை மனதார மன்னித்துவிட்டு ஆண்டவருடைய கைகளில் தன்னுடைய ஆன்மாவை ஒப்படைத்துவிட்டு இறையடி சேர்ந்தார்.
இவருக்கு 1874 ஆண்டு 9ஆம் பத்திநாதரால் புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. தூய போனிஃபேஸின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரிடமிருந்து என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளலாம் என சிந்தித்து பார்த்து நிறைவு செய்வோம். தூய போனிஃபேஸின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் கீழ்ப்படிதல் ஆகும். இவர் திருத்தந்தைக்கு எப்போதும் கீழ்ப்படிந்து வந்தார். ஜெர்மனிக்கு சென்று நற்செய்தி அறிவி என்று சொன்னபோதும், ஆயராக உயர்த்தப்பட்ட போதும் எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொண்டார். தூய போனிஃபேஸ் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் குருக்கள் ஆயர்களுக்கும், ஆயர்கள் திருத்தந்தைக்கும், திருத்தந்தை ஆண்டவர் இயேசுவுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று. இது உண்மையிலும் உண்மையான வார்த்தைகள். என்றைக்கு திருச்சபையில் கீழ்ப்படிதல் இருக்கின்றதோ அன்றைக்கே திருச்சபை வளர்ந்து எழில்மிகு மாளிகையாக காட்சியளிக்கும் என்பது உண்மை. ஆகவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய போனிஃபேஸின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரைப் போல ஆண்டவரின் நற்செய்தியை வல்லமையோடு எடுத்துரைப்போம், கீழ்ப்படிந்து வாழ்வோம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.